കാലവർഷം കനത്തതോടെ ആശങ്കയുടെ നാളുകൾ തള്ളി നിൽക്കുന്നവരാണ് ഇടുക്കി മൂന്നാർ അന്തോണിയാർ കോളനിയിലെ കുടുംബങ്ങൾ. 2005 ഉരുൾപൊട്ടലിൽ 4 പേരുടെ ജീവനെടുത്ത അന്തോണിയാർ കോളനിയിൽ അമൃത ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് സ്ഥാപിച്ച അപകട മുന്നറിയിപ്പ് സംവിധാനത്തിലൂടെ ഇന്നലെ മുന്നറിയിപ്പ് ലഭിച്ചതോടെയാണ് ജാഗ്രത പാലിക്കാൻ ഇവിടെയുള്ള 27 കുടുംബങ്ങൾക്ക് താലൂക്ക് അധികൃതർ നിർദ്ദേശം നൽകിയത്. എല്ലാ മഴക്കാലത്തും അപകട മുന്നറിയിപ്പ് വന്നാൽ ദുരിതാശ്വാസ ക്യാമ്പുകളിലേക്ക് പോകേണ്ട അവസ്ഥയാണെന്നും അന്തോണിയാർ കോളനി നിവാസികൾ. മണ്ണിടിച്ചിലിൽ ഭീഷണി നിലനിൽക്കുന്ന മേഖലയിൽ പുനരധിവാസം സാധ്യമാക്കണമെന്നാണ് കുടുംബാംഗങ്ങളുടെ ആവശ്യം. ഇനിയും യാഥാർത്ഥ്യമാകിയിട്ടില്ല. മൂന്നാർ അന്തോണിയാർ കോളനിയിലെ 27 കുടുംബങ്ങളാണ് മഴക്കാലമെത്തിയാൽ ആശങ്കയുടെ നാളുകൾ തള്ളി നീക്കുന്നവർ. 2005 ഉരുൾപൊട്ടലിൽ മേഖലയിൽ 4 പേർ മരിച്ച ദുരന്തത്തിനൊടുവിൽ അപായ മുന്നറിയിപ്പ് ലഭിക്കുവാൻ 2007 അമൃത ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് മുന്നറിയിപ്പ് സൂചനാ സംവിധാനം സ്ഥാപിച്ചിരുന്നു. ഈ മുന്നറിയിപ്പ് സംവിധാനത്തിൽ അപകട മുന്നറിയിപ്പ് അലർട്ട് ലഭിച്ചാൽ ഉടൻ കുടുംബങ്ങൾ ദുരിതാശ്വാസ ക്യാമ്പിലേക്ക് മാറണം. കഴിഞ്ഞ ദിവസം മുന്നറിയിപ്പിലൂടെ ആദ്യ അപകട സൂചന വന്നതോടെ ദേവികുളം തഹസിൽദാർ, വില്ലേജ് ഓഫീസർ എന്നിവർ സ്ഥലത്തെത്തി ജാഗ്രത പാലിക്കണമെന്നും വേണ്ടിവന്ന ക്യാമ്പിലേക്ക് മാറണമെന്നും നിർദ്ദേശം നൽകി. ബന്ധപ്പെട്ടവരുടെ അനാസ്ഥ കാരണം കഴിഞ്ഞ 18 വർഷമായി മഴക്കാലത്ത് അപകട മുന്നറിയിപ്പ് വരുന്ന സാഹചര്യത്തിൽ ക്യാമ്പിലേക്ക് പോകേണ്ട അവസ്ഥയാണെന്നും മാറി മാറി വരുന്ന സർക്കാരുകളുടെ ഭാഗത്തു നിന്നും യാതൊരുവിധ നടപടികൾ ഉണ്ടാകുന്നില്ലെന്നും പ്രദേശവാസിയായ ബ്ലോക്ക് പഞ്ചായത്ത് അംഗം ജാക്കുലിൻ മേരി പറഞ്ഞു. கடந்த 18 வருஷகாலமா நாங்கள் அந்தோணியார் காலனியில் ஒரு பதட்டமான நிலைமையில தான் நாங்கள் இருந்துட்டு வரோம். 2005 வருஷம் ஜூலை 25ஆம் தேதி சாயங்காலம் அந்தோணியார் காலனி ஒரு 5:30 மணிக்கு மேலே நிலச்சரிவு ஏற்பட்டது. அதில் 4 பேர் மரிச்சிருக்கிறாங்க. எல்லாரும் ஒரு ஆபத்தான ஒரு நிலைமையில நாங்கள் ஒரு ஏகதேசம் 1.5 வருஷம் நாங்கள் கேம்பில் இருந்து நாங்கள் அதுலேருந்து ஒரு விடுதலையாகி நாங்கள் வந்தோம். அன்றைக்கி எங்களுக்கு இடம்லாம் மாற்றி தரோன்னு சொல்லி உங்களுக்கு 5 ஏக்கர் பூமி இருக்குது, இடம்லாம் மாற்றி தரோன்னு சொன்னாங்க. இந்த நாள் வரை இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு யாருமே இது வரைக்கும் எங்களுக்கு யாரும் கണ്ടെத்தி தரல. நாங்கள் இன்றைக்கி ஒரு அபாயகரமான ஒரு நிலைமையில தான் நாங்கள் இருந்துக்கிட்டு வரோம். ஒரு பயந்த நிலைமை. எப்போ மழையை பார்த்தாலே இப்போ ஒரு பயமான ஒரு திருடனை பார்த்து பயப்படுற மாதிரி ஒரு சூழ்நிலை நாங்கள் காணப்படுறோம். நேற்றுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த முந்தா நாள் இருக்கும் போது நாள் கொஞ்சம் மழை இருந்தனால வில்லேஜ் ஆஃபீஸர், இது ஒரு தாசில்தார் இவங்கெல்லாம் வந்து பார்த்துட்டு நீங்கள் ஒரு அலாரம் வந்திருக்குது அமேர்தலை வச்சு அந்த ஏர்லி வார்னிங் சிஸ்டத்தை அதில் இருந்து ஒரு அலாரம் வந்திருக்கு. இன்னும் ஒரு அலாரம் வந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வேறு கேம்புக்கு நீங்கள் மாறி போகக்கூடிய சூழ்நிலை வரும். தற்காலிக நீங்கள் எல்லாருமே கவனமாக இருங்க, பாதுகாப்பாக இருங்க, எந்த ஒரு காரியம் வந்தாலும் எங்களுக்கு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த நிலைமை எங்களுக்கு என்றைக்கு மாறும்? எந்த கவர்மெண்ட்டும் எங்களுக்கு முன்கை எடுக்கிறதில்ல. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் எந்த ஒரு காரியம் எங்களுக்கு முன்கை எடுக்கிறதில்ல. பாருங்கள், இது வரைக்கும் ஒரு கேம்பு கூட ஏதோ ஒரு இடம் கூட அவங்க அலாட் பண்ணி வைக்கல, ஒரு ஆயத்த நிலை பண்ணி வைக்காமல் ஒரு சூழ்நிலை இருக்குது. நாங்கள் மிகவும் ஆபத்தான நிலைமையில் இருக்கிற குழந்தை குட்டிங்கள்லாம் இருக்கிறாங்க. இந்த வருஷம் அநேகமாக கேம்பில் இருக்கிறத யாரும் ஒரு தீர்மானம் எடுக்காத ஒரு சூழ்நிலை தான் காணப்படுகிற. அவங்க சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகிற ஒரு சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் இந்த அரசாவது எங்களுக்கு பார்த்து இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு நல்ல தீவிரமான ஒரு நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறேன். മണ്ണിടിച്ചിൽ ഭീഷണി നിലനിൽക്കുന്ന ഈ മേഖലയിൽ നിന്നും പുനരധിവാസം സാധ്യമാക്കണമെന്ന കുടുംബങ്ങളുടെ ആവശ്യത്തിനും വർഷങ്ങളുടെ പഴക്കമുണ്ട്. 2005 ഉരുൾപൊട്ടലിൽ 4 പേരുടെ ജീവൻ നഷ്ടമായത് ഇവിടെയാണ്. ഉരുൾപൊട്ടൽ മുൻകൂട്ടി അറിയാൻ അമൃത ഇൻസ്റ്റിറ്റ്യൂട്ട് ട്രാൻസ്മിറ്ററുകളും സ്ഥാപിച്ചിട്ടുണ്ട്. എല്ലാ മഴക്കാലത്തും മുന്നറിയിപ്പുകൾ വരുന്നതോടെ ഈ 28 കുടുംബങ്ങൾ ക്യാമ്പിൽ മാറുന്നതും സ്ഥിരം കാഴ്ചയാണ്. അപകട സാധ്യതയില്ലാത്ത സ്ഥിരം താമസത്തിനായി സൗകര്യമൊരുക്കണമെന്ന ആവശ്യങ്ങൾക്കും കാലങ്ങളുടെ പഴക്കമുണ്ട്. ബിനീഷ് ആന്റണി, കേരള വിഷൻ ന്യൂസ്, ഇടുക്കി.